ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மார்னிங் குக்கிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு மெனுக்கு நான் என்னென்னலாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்பு, அதுக்கு நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய புடலங்காய் பாசிப்பருப்பு தேங்காய் போட்ட பொரியல், காலிஃப்ளவர் பெப்பர் போட்ட ஒரு ஃப்ரை, தட் இஸ் ஒரு பொரியல். ஸோ இது லஞ்சுக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடுக்கு புழுங்கல் அரிசி ஊற வச்சுருக்கேன். காலம்புற மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் ஸ்மூதி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணும்பொழுது உங்களுக்கு அது ஜஸ்ட் மட்டும் அப்படி காமிக்கிறேன். ஸோ இதுக்கு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது அரிசி ஊறிட்டு இருக்கிறதுனால சாப்பாடு ஃபஸ்ட்டு வச்சிடலாம். ஸோ அதனால் தண்ணி ரெடியாக இருக்குது. இது சாப்பாடு வச்சுருவோம். ஸ்மூதிக்காக காலையிலேயே பால் காய்ச்சி வச்சாச்சு. அது ஆறும்போது தான் நமக்கு ஊற்றி அரைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ சாதத்தை வச்சுட்டு முதல்ல நம்ம இங்கே நறுக்க வேண்டிய அந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே நறுக்கி ரெடியாக வச்சிடலாம். புடலங்காய் பொரியலுக்கு புடலங்காய் நறுக்கியாச்சு. காலிஃப்ளவர் அந்த பெப்பர் பொரியலுக்காக காலிஃப்ளவர் சின்ன சின்னதாக ஆஞ்சு அதில் ஏதாவது பூச்சி கீச்சி இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ அதில் ஃபுல்லாக தண்ணி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் மஞ்சள் பொடி உப்பும் போட்டு கொதிக்க விட்டுடலாம். இதை நம்ம பாசிப்பருப்பு ஒரு வானலியில் பாசிப்பருப்பு போட்டு புடலங்காவை போட்டு லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து இதை வேக விட்டுடலாம். அடுத்து நாம் ரெடி பண்ண வேண்டியது வெண்டைக்காய் புளி குழம்புக்கு தான். அதுக்கு முன்னாடி நான் இதை உங்களுக்கு காமிச்சிடுறேன். நம்ம ஆல்ரெடி ஸ்மூதி செப்பரேட்டாகவே பார்த்துருக்கோம். ஒரு சின்ன வீடியோவா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பாருங்க. ஓகே. இப்போ இதுக்குள்ள ஃபிக், அதாவது நம்ம அத்திப்பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ், அத்திப்பழம், பேரிச்சம்பழம் இருக்குது. அதுக்கப்புறம் வால்நட்டு, பாதாம் ஓவர் நைட் ஊற வச்சு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரமாக அது ஊறிட்டுருக்கு. ஸோ இது தேவையான தோலை நீக்கிட்டு விதைகளெல்லாம் நீக்கிட்டு நம்ம பால், மாதுளம்பழம், ஆப்பிள், வாழைப்பழம் அதை சேர்த்து தான் நம்ம ஸ்மூதி செய்ய போகிறோம். ஸோ அதனால் அது ஆல்ரெடி நமக்கு தெரியும். இப்போ நான் சொன்ன மாதிரி இதை ஏற்றிட்டு நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். சாதம் ரெடி ஆகிடுச்சு. குக்கர் வச்சாச்சு. ப்ரெஷர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடும். காலிஃப்ளவர் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நல்லா அந்த மஞ்சள் பொடி உப்பு போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு வடியை கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே புடலங்காய் பொரியலுக்கு பாசிப்பருப்பு, புடலங்காய், கொஞ்சம் தண்ணி, மஞ்சள் பொடி உப்பு போட்டு இப்போ தான் ஒரு லைட்டாக ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருக்கு. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம வேக வச்சுருவோம். இப்போ இந்த காலிஃப்ளவர் பெப்பர் பொரியலுக்காக ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வெங்காயம் ஒரு குட்டி நாட்டு தக்காளி நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃபைனலாக வெண்டைக்காய் புளிக்குழம்பு பார்ப்போம். வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு கொஞ்சம் அரைச்சி விட்டு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதை நம்ம செப்பரேட்டாக பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு தேவையானதை நறுக்கி வச்சு ரெடியாக ஆக்கி வச்சிடலாம். காலிஃப்ளவருக்கு கொஞ்சம் கடலெண்ணெய் விட்டு, அதாவது செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் விட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் தான் விட்டுருக்கேன். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ அது கூட நம்ம இந்த காலிஃப்ளவர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இது நல்லா இது ஒரு பாதி தான் வெந்திருக்கு வெந்நீரில். இன்னும் கொஞ்சம் இது நல்லா வதங்கட்டும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நம்ம டயட் ஃபாலோ பண்ணுறதுனால எண்ணெயினுடைய அளவெல்லாம் கம்மி தான். எண்ணெய் நீங்கள் கூட போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வேறு. கம்மியாக செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். அதனால் அது ஒவ்வொருத்தருடைய இதை பொறுத்தும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லாவே எண்ணெய் விட்டு செஞ்சுக்கலாம். ஸோ இங்கே நம்ம புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிட்டே இருக்குது. கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் இது உப்பு டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு நிறுத்திட்டு தேங்காய் போட்டு தாளிச்சிட்டோம் அப்படின்னா இது நமக்கு பொரியல் ரெடி ஆகிடும். இனி நம்ம வெண்டைக்காய் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வெண்டைக்காய் கார குழம்புக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12-13 பெரிய வெங்காயம், கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க பெரிய வெங்காயம், ஒரு 12 பல்லு பூண்டு, 2 நல்ல பழுத்த நாட்டு தக்காளி. முதல்ல இது எல்லாத்தையுமே நறுக்கி உரித்து ரெடி பண்ணி வச்சிடலாம். வெண்டைக்காய் புளி குழம்புக்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, 2 வர மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாவோட அளவை மாற்றிக்கலாம். இது நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இல்லை இப்போ கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது எல்லாத்தையுமே நல்லா செவக்க வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா இது மற்ற வெட்டான பொருட்களோடு நம்ம பொடித்தோம் அப்படின்னா அந்த கொத்தமல்லிலாம் சரியாக புடியாது, திப்பி திப்பியாக நமக்கு தொண்டையில் மாட்டோம். ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அது தனியாக பொரிச்சு நம்ம பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெட்டால் ஈரமாக வதக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். ஸோ இதை வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். ஸோ அந்த பெப்பர் காலிஃப்ளவருக்கு கொஞ்சமாக, அதாவது பெப்பர் தூள் லைட்டாக ரொம்ப கம்மியாக கொத்தமல்லி, அது கூட கொஞ்சம் லைட்டாக சோம்பு, அந்த மாதிரி பொருட்களை வறுத்து அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிறது. இது பெப்பர் தான் அதிகம்.
அந்த சோம்பு லைட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லிலாம் கம்மியான அளவு தான். ஸோ இப்போ வந்து நம்ம அது கூடவே வந்து காஷ்மீரி சில்லி பவுடரும் வச்சுருக்கேன். இப்போ இடையில வந்து இந்த காலிஃப்ளவர் வெங்காயத்தோட வதங்கியிருந்தது இல்லையா, அது கூட இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு காரம் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் வரமிளகாய் பொடி வந்து நான் சேர்க்கலை, காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா வந்து எல்லா பக்கமும் உங்களுக்கு இது எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அந்த பச்சை வாசனை போக இதை நல்லா கிளறிட்டு ஆஃப் பண்ணிடலாம். புடலங்காய் பொரியலுக்கு தேங்காய் போட்டு தாளிச்சு கொட்டியாச்சு. கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சு கொட்டியாச்சு. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு தேங்காய் போட்ட பொரியல். நம்ம இப்போ காலிஃப்ளவர் பெப்பர் பொரியலுக்கு நான் ஏற்கனவே அந்த பொடியெல்லாம் சேர்த்துட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளுடைய காலிஃப்ளவர் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வெண்டைக்காய் அந்த புளிக்குழம்புக்கு வதக்கியிருந்தேன் இல்லையா, அது எல்லாமே ஆறி இருக்குது. அதாவது சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இது எல்லாமே வந்து நம்ம மிக்சியில் டோட்டலாக போட்டு அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இங்கே வந்து வெண்டைக்காவை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு மொத்தமாக ஒரு 10 வெண்டைக்காய் இருக்கும், 10-15 வெண்டைக்காய் அவ்வளோதான். ஸோ அதை வந்து இந்த குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். வறுத்து வச்சுருந்தேன்ல வர கொத்தமல்லி, கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம், வரமிளகாய் அது எல்லாத்தையுமே நல்லா பொடியாக பொடிச்சு வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இதை அரைச்சி வச்சுட்டு பார்ப்போம். நல்லெண்ணெய் ஒரு 3-4 டீஸ்பூன் விட்டுருக்கேன். அதில் கடுகு பொரிய விட்டுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், எண்ணெய், 6-7 வெந்தயம் வாசனைக்காக சேர்க்குறோம். ஏன்னா நம்ம பொடியிலையும் வெந்தயத்தை சேர்த்துருக்கோம். ஸோ இது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை, பெருங்காயம், இதில் இப்போ நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காவை ஆட் பண்ணிடலாம். ஸோ வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கட்டும். வெண்டைக்காய் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெண்டைக்காயில் கொஞ்சமாக, அதாவது இவ்வளோண்டு புளி ஊற வச்ச தண்ணி அதை சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த குழப்பு தன்மை வந்து சீக்கிரம் போயிடும் புளி சேர்த்து வதக்கும்போது. ஸோ இது கூட வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி, பூண்டு, வெங்காயம் அந்த விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த விழுதை ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது. அதை சேர்த்து இது கொதிக்க விடுவோம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுவோம். ஆல்ரெடி இதெல்லாம் வந்து வதங்குனது. ஸோ அதனால் பச்சை வாசனையெல்லாம் இருக்காது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்மூதி அரைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பேரிச்சம்பழத்தினுடைய விதைகளை நீக்கி வச்சாச்சு. அது கூட அத்திப்பழம், வால்நட் இருக்குது. இங்கே வந்து பாதாமுடைய தோல் நீக்கி எடுத்து வச்சாச்சு. ஆப்பிள், வாழைப்பழம், மாதுளம்பழம் ரெடியாக இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடுவோம். ஆற வச்ச பால் ஊற்றி நம்ம கன்சிஸ்டன்சிக்கு தேவை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அந்த விழுது சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியோடு சேர்த்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது நல்லா கொதிக்கட்டும். உங்களுடைய திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வேணும்னா ஒரு 1/2 டம்ளர், 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லாவே செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில குழந்தைங்க வந்து அதுக்குள்ளே உருண்டையாக நம்ம வந்து பூண்டு, வெங்காயம்லாம் இருந்தால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு ஊற்றி சாப்பிட்டு போயிடுவாங்க. அதை எல்லா சத்தும் சேரவும் செய்யும். உங்களுக்கு வந்து அங்கங்கே உருண்டையாக கிடைக்காது. ஸோ ஒரு டைம் புளிக்குழம்பு நல்லா அந்த மாதிரி வெங்காயம், பூண்டெல்லாம் முழுசாக போட்டு செய்யலாம். ஒரு டைம் இந்த மாதிரி அரைச்சி விட்டு செய்யலாம். நீங்களும் இந்த புளிக்குழம்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சமையல் வந்து சூப்பராக முடிஞ்சது. பாசிப்பருப்பு தேங்காய் போட்ட புடலங்காய் பொரியல், பெப்பர் போட்ட காலிஃப்ளவர் பொரியல், நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு அரைச்சி விட்டது. டோட்டலாக வெண்டைக்காய் மட்டும்தான் அதில் நமக்கு வந்து வரும், பாக்கி எல்லாமே அரைச்சி விட்டது. இதை ஆஃப் பண்ணிடலாம். ஒயிட் ரைஸ், காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்மூதி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக குடிச்சிட்டு ரெடி ஆகிக்கலாம். ஸ்மூதியுடைய அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் அதை வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல இப்போ ஐ பட்டன் லிங்க் தரேன், மேலே பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மெனு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.